சங்கிலி குறவன். எழுதியவர் நாமக்கல் கவிஞர். ஆசிரியர் குறிப்பு. என் தாயார் அவர்கள் சொல்லிய கதை இது. அவர்கள் சொல்லுவது போலவே எழுதியிருக்கிறேன். மேச்சேரி என்ற ஊரில் என் கணவர் ஏட்டாக இருந்தார். அந்த காலத்தில் அந்த வட்டாரத்தில் கண்ணக்களவுகள் அதிகம். அந்த குற்றங்களை செய்பவர்கள் பெரும்பாலும் குறவர்கள். கன்னம் வைப்பதில் அவர்கள் மிகவும் கைதேர்ந்தவர்கள். குறவர்களின் குற்றங்களை கண்டுபிடிப்பதில் என் கணவர் அதிக அனுபவம் உள்ளவர் என்று எண்ணி அவரை மேச்சேரிக்கு மாற்றிவிட்டார்களாம். என் கணவர் தமது போலீஸ் ஸ்டேஷனின் எல்லைக்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள எல்லா குறவர்களையும் குற்றம் செய்து ஏற்கனவே தண்டனை அடைந்திருக்கிற கேடிகளையும் ஒரு ஜாபித்தா எடுத்து ஒவ்வொரு வாரமும் சந்தை நாளில் அவர்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து கூடும்படி செய்வார். அவர்களுடன் சிநேக பாவத்துடனே பேசுவார். சில சமயம் அவர்களே குற்றங்களை ஒப்புக்கொண்டு திருடின சொத்துக்களை திருப்பி கொடுத்துவிட்டால் தாமே சிபார்சு செய்து குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வாங்கி தருவார். அவர் நோக்கமெல்லாம் தமது எல்லைக்குள் குற்றங்கள் குறைச்சல் என்று சர்க்காருக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரே ஒன்றுதான். நாங்கள் மேச்சேரிக்கு போய் ஒரு வருஷத்துக்குள் அங்கே கண்ணக்களவுகள் மிகவும் குறைந்துவிட்டன. அதே சமயத்தில் ஓமலூர் தாலுகாவில் கண்ணக்களவுகளும் கொள்ளைகளும் அவற்றோடு சேர்ந்த சில கொலைகளும் நடந்துவிட்டன. இந்த குற்றங்களையெல்லாம் சங்கிலி என்ற பெயர் போன குறவன் செய்து வந்ததாக தகவல். அவனை பிடிப்பதற்கென்று ஒரு இன்ஸ்பெக்டரும் 2 ஏட்டுகளும் 15 ஜவான்களும் ஸ்பெஷல் டியூட்டியில் 4 மாதம் பாடுபட்டு அவனை பிடித்து வந்து ஓமலூர் கச்சேரியில் அடைத்து பூட்டி வைத்தார்கள். பூட்டி வைத்த இரவே அவன் எப்படியோ தப்பி ஓடிவிட்டான். அங்கே இருந்து ஓடி வந்த அவன் நாங்கள் இருந்த மேச்சேரிக்கு பக்கத்தில் ஒரு காட்டில் ஒளிந்து கொண்டு மறுபடியும் பெரிய பெரிய களவுகளையும் கொள்ளைகளையும் செய்து வந்தான். அவனை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்றும் பிடிக்க முடியாவிட்டால் சுட்டுவிடும்படியும் சர்க்கார் உத்தரவிட்டிருந்தார்கள். அதோடு அவனை பிடிக்க ஒத்தாசை செய்பவர்களுக்கு 100 ரூபாய் வெகுமதி தருவதாகவும் விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். முன்னே அவனை பிடித்த இன்ஸ்பெக்டரையும் ஜவான்களையும் மேச்சேரியில் ஸ்பெஷல் டியூட்டியாக போட்டு என் கணவரையும் அந்த வேலையில் ஒரு ஸ்பெஷல் ஏட்டாக வேலை செய்ய உத்தரவிட்டார்கள். என் கணவர் தந்திரமாக மற்றவர்களை கொண்டு எப்படியாவது குற்றவாளிகளை பிடித்து களவு போன பொருள்களை வாங்கி கொடுத்து சர்க்காரில் நல்ல பெயர் வாங்கியிருந்தாலும் சங்கிலியை போன்ற முரடர்களை பதுங்கி மறைத்து சண்டையிட்டு நேரக்கூடிய அபாயங்களுக்கு அஞ்சாமல் அலைந்து திரிந்து பிடிப்பதற்கு வேண்டிய ஆற்றலில் குறைந்தவர்தான். வெளிக்கு உருட்டும் மிரட்டுமாக நிரம்பவும் தைரியசாலி போலத்தான் காணப்படுவார். இருந்தாலும் இயற்கையில் மிகவும் பயந்தவர். கச்சேரி வேலையில் கெட்டிக்காரர். கரடு முரடான வேலைகளில் கலங்கி போவார். அபாயமான அலுவல்களாய் போக வேண்டிய சமயங்களில் அவர் தயங்கும் போது எனக்கும் என் இயற்கையான துணிகரம் சற்றே துவண்டு போகும். சங்கிலியை பிடிக்கும் ஸ்பெஷல் டியூட்டியில் வேலை பார்க்கும்படி உத்தரவு வந்துவிட்டது. என்ன செய்வது? இஷ்டமோ இல்லையோ சர்க்கார் வேலை, போயாக வேண்டும். நான் தைரியம் சொன்னேன். அவர் தயங்கினார். அப்போது நான் நிறை கர்ப்பிணி. மறுநாள் என் கணவர் என் பிரசவத்துக்கு துணை கூட்டி வர வேண்டும் என்று ஒரு வாரம் ரஜா கேட்டார். இன்ஸ்பெக்டர் 3 நாளைக்கு தான் ரஜா கொடுத்தார். 3 நாளும் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என் கணவர் யோசனை செய்து கொண்டிருந்தார். ரஜா முடிந்ததும் சங்கிலியை கண்டுபிடிக்கப் போக வேண்டும். 4வது நாள் கச்சேரிக்கு போக உடுப்பை எடுத்தார். நான் அவருக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக அந்த உடுப்பை எனக்கு போட்டு அனுப்புங்கள், நான் அந்த சங்கிலி போட்டு கட்டி கொண்டு வருகிறேன் என்றேன். அவர் உடனே போடி போ, நான் என்ன அவ்வளவு பேடியா என்று உடைகளை மாட்டிக்கொண்டு கச்சேரிக்கு போய்விட்டார். எனக்கு கொஞ்சம் குழப்பம்தான். அந்த சங்கிலி பல போலீஸ்காரர்களை படுகாயப்படுத்தி இருக்கிறான் என்று கேள்விப்பட்டதுண்டு. என் கணவருக்கு ஒரு குறையும் வரக்கூடாது என்று குலதெய்வங்களையெல்லாம் கும்பிட்டு கொண்டும் பழனி ஆண்டவனுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டும் மனதை தேற்றிக் கொண்டேன். சுமார் 1 மாதம் வரையிலும் அந்த சங்கிலி இருந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் என் கணவரும் மற்றவரும் அலைந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு சங்கிலியும் அவன் கூட்டத்தாரும் மேச்சேரிக்கு 11 மைல் தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் பதுங்கியிருப்பதாக புலன் கிடைத்தது. என் கணவரும் அவர் துணைவர்களும் தக்க முஸ்தீஃபுடன் அங்கே போனார்கள். 10 நாள் வரையிலும் திரும்பி வரவில்லை. எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. 11ஆம் நாள் காலையில் 5-6 கிராமவாசிகள் ஒரு கட்டிலை அதில் படுத்திருந்த ஒரு ஆளோடு தூக்கி வந்து எங்கள் வீட்டு வாசலில் இறக்கி வைத்தார்கள். நான் வீட்டுக்குள் வேலையாக இருந்தேன். என் மூத்த மகள் துடித்து கொண்டு ஓடி வந்து, அம்மா, அண்ணனை வந்து பாரு
என்று கூப்பிட்டாள். நான் வாசலுக்கு ஓடினேன். கட்டிலில் கிடந்தவர் என் கணவர். இடது கையில் பெரிய கட்டு கட்டியிருந்தது. எனது அஞ்சாத நெஞ்சமும் அலமலந்து விட்டது. எல்லோருமாக சேர்ந்து அவரை வீட்டுக்குள் கொண்டு சென்றோம். அங்கே ஒரு கட்டிலில் மெத்தை போட்டு அதில் அவரை படுக்க வைத்தோம். பிறகு நடந்த விஷயத்தை விசாரித்தேன். சங்கிலியும் அவன் ஆட்களும் காட்டுக்குள் ஒரு சிறு வீட்டில் ஒளிந்திருந்தார்களாம். போலீசார் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். முதலில் அந்த வீடு காலியாயிருந்தது போல காணப்பட்டது. போலீஸ்காரரும் அவர்களுக்கு துணை சென்ற சில கிராமவாசிகளும் நாலா பக்கமும் பதுங்கி காத்திருந்தார்கள். பொழுது சாயும் சமயமானதும் திடீரென்று அந்த வீட்டின் கதவு திறக்கப்பட்டு அங்கிருந்து 10-15 ஆட்கள் நாலா பக்கமும் ஓடினார்கள். போலீஸ்காரர்கள் சுட்டார்கள். ஒரு குண்டாவது திருடர்கள் மீது படவில்லை. கடைசியாக தப்பி ஓடிய ஒருவன் என் கணவன் இருந்த பக்கம் ஓடினான். இவர் குறுக்கிட்டார். அவன் தன் கைத்தடியால் ஓங்கி அடித்து விட்டான். இவரது இடது கையில் பலமான அடி. என் கணவர் சுருண்டு விழுந்து விட்டாராம். திருடர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். இன்ஸ்பெக்டர் சுட்ட குண்டுகளில் ஒன்று ஒரு போலீஸ் ஜவானின் துடையில் பாயவே அவனை உடனே சேலம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டார்கள். மேச்சேரியில் ஆஸ்பத்திரி இல்லை. என் கணவருக்கு வெறும் அடி மட்டுமே விழுந்திருந்ததால் அவரை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இதுதான் நடந்த வரலாறு. பிறகு ஒரு நாட்டு வைத்தியனை கூப்பிட்டு என் கணவரின் கையை பரிசோதித்ததில் முழங்கை எலும்பு உடைந்திருக்குமோ என்று சந்தேகிக்கும்படி ஒரே வீக்கமாய் வீங்கியிருந்தது. அவரையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக எண்ணினோம். ஆனால் அந்த வைத்தியர் 2 நாளில் வீக்கம் வாடும்படி செய்துவிட முடியும் என்றும் அதற்கு மேல் அவசியம் என்று தோன்றினால் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்றும் வற்புறுத்தினார். அவரை கொண்டு கட்டு கட்டப்பட்டது. மறுநாளே வீக்கம் சற்று குறைந்தது. 5-6 நாளைக்குள் வீக்கம் வடிந்து விட்டது. என் கணவர் சங்கிலியை பிடிக்க வேண்டிய ஸ்பெஷல் டியூட்டியிலிருந்து விலக்கப்பட்டு பழைய கச்சேரி வேலையை பார்க்கலானார். அடிப்பட்டதும் ஒரு நன்மைக்குத்தான் என்று எண்ணும்படி முடிந்தது. குண்டுப்பட்ட ஜவானும் குணமடைந்து விட்டான். இதற்குள் எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிரசவித்து 1 மாதம் ஆகிவிட்டது. சங்கிலி குறவன் மட்டும் பிடிபடவில்லை. 3 மாதம் கழித்து ஒரு நாள் இரவு நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். நடு சாமம் இருக்கும். குழந்தை பாலுக்கு அழுதது. பாதி தூக்கத்தோடு எழுந்து உட்கார்ந்து சுவரின் மீது சாய்ந்து கொண்டு குழந்தையை எடுத்து பால் கொடுத்து கொண்டிருந்தேன். என் தலை சுவரின் மேல் முட்டியிருந்தது. சுவரில் ஏதோ எலி சுரண்டுவது போல் சத்தம் கேட்டது. எனக்கு சந்தேகம் வந்து நிரம்பவும் கவனமாக காது கொடுத்தேன். மறுபடியும் சுரண்டுகிற சத்தம் கேட்டது. பிறகு குத்துகிற சத்தம். உடனே எனது சந்தேகம் விலகிவிட்டது. அது எலியும் அல்ல, பெருச்சாளியும் அல்ல, யாரோ கன்னம் வைக்கிற சத்தம்தான் என்று கண்டுகொண்டேன். நாங்கள் குடியிருந்த வீடு நல்ல மச்சு வீடு. சுவர் கெட்டியான செங்கல் சுவர். நான் படுத்திருந்தது ஓர் அறை. அதில்தான் எங்கள் பெட்டி பேழைகளும் நகை நட்டுகளும் இருந்தன. வெளியில் ஒரு பெரிய கூடம். அந்த கூடத்துக்கு எதிரில் இன்னொரு அறை. அது சமையல் அறை. கூடத்து மத்தியில் கொல்லைக்கு போகிற கதவு. கொல்லை சுவர் தாண்டினதும் ஒரு சந்து. சந்துக்கப்பால் ஒரு தோட்டம். தோட்டத்துக்கு அப்புறம் காடு. கூடத்தில் என் கணவர் படுத்திருந்தார். அன்றைக்கென்று எதிர் வீட்டில் ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு வந்த விருந்தினர்களில் பலர் கல்யாண வீட்டில் படுக்க இடமில்லாமல் எங்கள் வீட்டு கூடத்தில் படுத்திருந்தார்கள். கன்னம் வைக்கிற சத்தம்தான் என்று தெரிந்த பின் கூக்குரல் போட்டு கூடத்தில் படுத்திருந்தவர்களை எழுப்பலாமா என்று தோன்றிற்று. அப்படி செய்யக்கூடாதென்று முடிவு செய்தேன். கதவை திறந்து கூடத்தில் படுத்திருந்த என் கணவருக்கு சொல்லி ஆளை பிடிக்கலாமா என்று எண்ணினேன். ஆனால் திறக்கும் போதும் மூடும் போதும் அந்த கதவு பெரிய சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டால் திருடன் ஓடிவிடுவான். கதவை திறக்காமல் என்ன செய்யலாம் என்று எண்ணி பார்த்தேன். குறவன்கள் கன்னம் வைக்கிற மாதிரியும் அவர்கள் உள்ளே நுழைகிற விதமும் பல முறை குறவர்களின் வாயாலேயே கேட்டிருந்தேன். அதனால் எனக்கு ஒரு யுக்தி தோன்றிற்று. கன்னம் வைக்கிற சுவருக்கு எதிரே ஒரு குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சத்தமும் போடாமல் கதவையும் திறவாமல் அந்த குத்து விளக்கை ஓர் இடத்தில் எடுத்து வைத்தேன். அதன் வெளிச்சத்தை மட்டுப்படுத்தினேன். குழந்தையை எடுத்து தூரத்தில் ஒரு மூலையில் படுக்க வைத்தேன். அறையை தேடினேன். அகஸ்மாத்தாக ஒரு புது தாம்பு கயிறு அந்த அறையில் கிடந்தது. அந்த ஊரில் ஜல கஷ்டம். கிணறுகள் வெகு ஆழம். சில சமயம் 2 கயிறுகளை முடிந்து தண்ணீர் மொள்ள வேண்டியிருக்கும். அதற்காக உபயோகத்தில் இருக்கிற கயிறு போக அதிகப்படியாக ஒரு புது கயிறு வீட்டில் இருக்க நேர்ந்தது.
அந்த ஊரில் சேந்து கயிறு புளிச்சம் நாரினால் திரிக்கப்பட்டிருக்கும். வெகு பலமான கயிறு. அந்த கயிற்றிலே இழுத்த உடனே இறுகிக் கொள்கிற மாதிரி ஒரு சுருக்கு போட்டேன். கயிற்றின் இன்னொரு முனையை கட்டுவதற்கு தகுந்த பலமுள்ள விட்டமோ சட்டமோ கிட்டவில்லை. வேறு வழி இல்லாமல் எதிரில் சுவரோரத்தில் தயிர் சிலுப்புவதற்காக எங்களுக்கு முன்னால் குடியிருந்தவர் நட்டிருந்த ஒரு மூங்கில் கம்பத்தில் அந்த முனையை கட்டினேன். சுருக்கை கையில் பிடித்துக்கொண்டு சுவரில் சத்தம் வருகிற இடத்துக்கு அருகில் உட்கார்ந்து காது கொடுத்து காத்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல்களை பேர்த்தெடுக்கிற ஓசை சுவருக்குள்ளே சமீபத்தில் நெருங்கி வருவது நன்றாக கேட்டது. கடைசி வரிசையில் இருக்கிற செங்கல்கள் அசைவதை கண்டேன். என்னை அறியாமல் என் தேகத்தில் ஒரு படபடப்பு உண்டாயிற்று. சமாளித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தேன். கடைசி கல்லை எடுப்பது கன்னம் வைப்பவனுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த கல் அசைந்து விட்டது. ஆனால் எடுபடவில்லை. அது ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்குள்ளேயே விழுந்துவிடப் போகிறது போல் ஆடியது. அப்படி உள்ளே விழுந்துவிடக்கூடாது என்பதுதான் குறவனுடைய குறி. அதற்காக அங்கே வெகு நேரம் நிதானமாக வேலை செய்தான். அந்த சமயத்தில் என் குழந்தை அழத் தொடங்கிற்று. எனக்கு உண்டான எரிச்சலுக்கு எல்லையே இல்லை. இதுவரையிலும் திகைக்காமல் இருந்த என் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டவுடன் சுவரில் கேட்ட சத்தம் நின்றுவிட்டது. நான் மெல்ல எழுந்து குழந்தையை எடுத்து பால் கொடுத்தேன். அது பாலை குடித்துக்கொண்டே தூங்கிவிட்டது. பால் கொடுத்து கொண்டே சுவரையும் முன் அசைந்த செங்கலையும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். கல்லும் அசையவில்லை, சத்தமும் கேட்கவில்லை. குழந்தையின் சத்தத்தை கேட்டு ஓடிவிட்டானாக்கும் என்று நினைத்தேன். என்றாலும் குழந்தையை மறுபடியும் படுக்க வைத்துவிட்டு முன்போலவே கையில் கயிற்றுடன் சுவரோரத்தில் உட்கார்ந்து வெகு நேரம் கவனித்துக் கொண்டிருந்தேன். கன்னம் வைக்கிற சின்னம் நின்று போய்விட்டது. சரி, திருடன் ஓடிவிட்டான் என்று தீர்மானித்து கதவை திறந்து எல்லோரையும் எழுப்பி கொல்லைக்கு போய் பார்க்கலாம் என்று எண்ணி எழுந்து கதவண்டை போனேன். மறுபடியும் சுவரில் சத்தம் கேட்டது. திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டேன். சிறிது நேரத்தில் கடைசி வரிசையில் உள்ள செங்கலுக்கு பக்கத்தில் ஒரு சிறு துவாரம் உண்டாயிற்று. அந்த துவாரத்தின் வழியாக 2 விரல்கள் உள்ளே வந்து அந்த செங்கலை அழுத்தி இழுப்பதைக் கண்டேன். சிறுக சிறுக இழுக்கப்பட்டு கடைசியாக அந்த கல் என் கண்ணுக்கு மறைந்து விட்டது. சுவரில் துவாரம் உண்டாகிவிட்டது. மற்ற கல்லுகளை எடுப்பது வெகு சுலபம். கொஞ்சம் கொஞ்சமாக துவாரம் பெரிதாயிற்று. என் கையும் மனமும் துடிக்க ஆரம்பித்து விட்டன. ஒரு ஆள் நுழையக்கூடிய பொந்து உண்டான பின் வெகு நேரம் ஒன்றும் நடக்கவில்லை. நான் மூச்சு விடும் சத்தம் எனக்கே பயங்கரமாக தோன்றிற்று. அந்த சத்தம் எங்கே அவன் காதில் விழுந்து விடுமோ என்று என்னால் ஆன மட்டும் அடக்கிவிட்டு கண்ணத்வாரத்துக்கு தூரத்தில் தலையை வைத்துக்கொண்டு காத்திருந்தேன். வெகு நேரம் கழித்து ஒரு கால் உள்ளே வந்தது. கன்னம் போட்டு நுழைகிறவர்கள் முதலில் தலையை உள்ளே விடமாட்டார்கள் என்று கேட்டு இருந்தது. அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. உள்ளே வந்த கால் உடனே திரும்பி போய்விட்டது. கண்ணத்வாரம் தரையிலிருந்து சுமார் 1/2 அடி உயரத்தில்தான் இருந்தது. என் கையில் வைத்திருந்த சுருக்கை பெரிதாக்கி கண்ணத்வாரத்தை சுற்றிலும் சுவரோடு ஒட்டியிருக்கும்படி அதை பிடித்து கொண்டு ஒதுங்கி ஒடுங்கி நின்றேன். மறுபடியும் கால் உள்ளே வந்தது. தரை 1/2 அடிக்கு கீழே இருந்தபடியால் சுவரோடு ஒட்டியிருந்த கயிறு காலில் தட்டுப்படவில்லை. துவாரத்துக்கு நேராக அறையில் இருந்த வெளிச்சத்தை மறைப்பதற்காக ஒரு பெட்டியை முன்னால் வைத்தேன். உள்ளே வந்த கால் 4 பக்கமும் துழாவிக்கொண்டு பெட்டியில் மோதிற்று. மோதின பெட்டியை அந்த கால் தடவி பார்த்து சோதித்துக் கொண்டிருந்தது. முழங்கால் வரை உள்ளே வந்துவிட்டது. முழங்கால் உள்ளே வந்ததும் நறுக்கென்று சுருக்கை என் இடது கையால் முழங்காலுக்கு மேல் இறுக்கிவிட்டேன். கொல்லையில் திருடன், கொல்லையில் திருடன், பிடியுங்கோ பிடியுங்கோ என்று கூச்சல் போட்டேன். கூடத்தில் படுத்திருந்த என் கணவர் நான் இருந்த அறையின் கதவை இடித்து என்ன என்ன என்றார். நான் கயிற்றை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு கதவை திறக்க முயன்றேன். திருடன் பலமாக காலை இழுத்தான். என் கையில் இருந்த கயிறு போய்விட்டது. அவன் இழுத்த வேகத்தில் கயிற்றின் மற்றொரு முனையை கட்டியிருந்த மூங்கில் மரம் சாய்ந்து விட்டது. நான் உடனே கதவை திறப்பதை விட்டுவிட்டு கயிற்றை மறுபடியும் பிடித்து எனது பலமெல்லாம் சேர்த்து சுவரில் காலை உதைத்து கொண்டு இழுத்தேன். கால் மறுபடியும் உள்ளே வந்துவிட்டது. கதவை திறக்க முடியவில்லை. கொல்லைக்கு ஓடுங்கள், கொல்லை சுவரை பாருங்கள் என்று மூச்சு திணறிக்கொண்டே கத்தினேன். கொல்லை கதவு திறந்த சத்தம் கேட்டது. கல்யாணத்துக்கு வந்து படுத்திருந்தவர்களில் சிலர் நல்ல பலமுள்ள இளைஞர்கள். அதே சமயத்தில்
கல்யாண வீட்டில் விடியற் காலம் கவனிக்க வேண்டிய கல்யாண காரியமாக விழித்து கொண்ட பல பேர் விளக்குகளுடன் வேலை பார்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் இந்த சத்தத்தை கேட்டு கொல்லைக்கு ஓடி வந்தார்கள். நான் வெகு கஷ்டத்தோடு கயிற்றை இழுத்து பிடித்து கொண்டு நின்றேன். கொல்லையில் அடிதடி ரகளைகள் நடந்தா மாதிரி காதில் விழுந்தது. சுமார் 10 நிமிஷம் கழித்து கயிற்றை விடும்படி கண்ணத்வாரத்தின் வழியாக என் கணவரின் குரல் கேட்டது. நான் கயிற்றை விட்டுவிட்டு கதவை திறந்து கொண்டு கொல்லை பக்கம் போனேன். 30 பேர் அங்கே கூடியிருந்தார்கள். சுமார் 35 வயதுள்ள ஒரு மனிதன் கட்டுண்டு தரையில் கிடந்தான். சுற்றி இருந்தவர்களில் பல பேருக்கு பலமான காயமும் அடியும். பிடிப்பட்ட மனிதனுடன் இன்னும் 5-6 பேர் இருந்தார்களாம். அவர்கள் பிடிக்க வந்தவர்களை தடியால் அடித்தும் கத்தியால் குத்தியும் விட்டார்கள். அடிக்கு பயப்படாமல் இவர்கள் அவர்களை பிடிக்க முயன்றார்களாம். ஆயினும் கூட இருந்த ஆட்கள் எல்லாம் ஒவ்வொருவராக தப்பி ஓடிவிட்டார்களாம். கண்ணத்வாரத்தில் இருந்தவன் மட்டும் ஓட முடியாமல் சிக்கிக்கொண்டான். கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் கிராமவாசிகளாதலால் அடிபட்டும் பயப்படாமல் ஒருவனையாவது பிடித்து விட்டார்கள். ஒரே ஒரு கிராமவாசிக்கு மட்டும் மார்பில் பலமான ஒரு கத்தி குத்து விழுந்து விட்டது. மற்றவர்களுடைய காயங்களும் அடிகளும் அபாயமானவை அல்ல. என் கணவருக்கு அடி இல்லை. பிடிப்பட்டவனுடன் இருந்த ஆட்கள் எல்லாம் ஓடிவிட்ட பின் கண்ணத்வாரத்தில் இருந்த ஆளை கிராமவாசிகள் அசைய முடியாமல் அமுக்கிக் கொண்ட பிறகுதான் என் கணவர் அவன் பக்கத்தில் போனாராம். உடனே கச்சேரிக்கு ஆள் அனுப்பி கை விலங்கு கொண்டு வந்து பிடிப்பட்டவனுக்கு விலங்கிட்டு எழுந்திருக்க செய்தார்கள். அவன் எழுந்து நின்றான். அவனுடைய கம்பீரமான உருவம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் சுருக்கிட்டு பிடித்து விட்டோமே என்ற மட்டற்ற மகிழ்ச்சியால் என் உடல் சிலிர்த்தது. இதுவரையிலும் சிறிது தூரம் நின்று பார்த்து கொண்டிருந்த நான் அவனுக்கு விலங்கிட்ட பிறகு சற்று கிட்ட போய் பார்த்தேன். என்னை கண்டதும் அங்கிருந்த பலர் என் சாமர்த்தியத்தை மெச்சி பேச ஆரம்பித்தார்கள். அதை கேட்ட அந்த பிடிப்பட்ட ஆள், "எந்த அம்மாவா என் காலுக்கு சுருக்கு போட்டவங்க?" என்றான். ஆம் என்ற பதிலை கேட்டவுடன் அவன், "வேற ஆம்பளைகள் யாரும் அங்கே இல்லையா?" என்றான். "இல்லை." "அம்மா தாயே, உங்க சமத்தே சமத்து. ஆண் பிள்ளைகளில் கூட இப்படி தைரியசாலியை நான் பார்த்ததில்லை" என்று புன்சிரிப்புடன் கூறி விலங்கிட்ட தன் கைகளை தூக்கி அவன் என்னை கும்பிட்டான். அவனை விட்டுவிட்டால் தேவலை போல் எனக்கு ஒரு பச்சாதாபம் உண்டாகி என் மனதை வெகு சங்கடப்படுத்திவிட்டது. என் கணவரும் மற்றவர்களும் அவனை கூட்டிக் கொண்டு கச்சேரிக்கு போய்விட்டார்கள். பொழுது விடிந்து வெகு நேரம் கழித்துதான் என் கணவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார். வேறு எங்கேயோ காலை ஆகாரம் சாப்பிட்டுவிட்டு வாய் நிறைய வெற்றிலை பாக்கை மென்று கொண்டு சிரித்த முகமாய் வந்தார். வந்ததும், "பலே கெட்டிக்காரிடி நீ. எங்களால் பிடிக்க முடியாமல் இருந்த அந்த சங்கிலி குறவனை நீ பிடித்து விட்டாயே. உனக்கு 100 ரூபாய் சர்க்கார் இனாம் வரப்போகுது. இன்ஸ்பெக்டர் அதற்கு வேண்டியதையெல்லாம் எழுதி சேலத்துக்கு அனுப்பிவிட்டார்" என்றார். பிடிப்பட்டவன் அந்த பெயர் போன சங்கிலி குறவன்தான் என்று தெரிந்ததும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே என்னை நேரில் பார்த்து பாராட்டுவதற்காக ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டரும் சில ஜவான்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். எனக்கு என்றும் இல்லாத வெட்கம் உண்டாகி உள்ளே போய்விட்டேன். இன்ஸ்பெக்டர் வெகு நேரம் வேண்டியதன் பேரில் வெளியே வந்தேன். அவர், "அம்மா, உங்களை எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். இவ்வளவு தீரமான செயலை கட்டுக்கதைகளில்தான் நான் படித்திருக்கிறேன். உங்களை நேரில் பார்த்து வாழ்த்து சொல்லாமல் போக எனக்கு மனம் வரவில்லை. இவனை பிடிக்க நான் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமில்லை. 3 தடவை என் உயிருக்கே அபாயம் வந்து தப்பினேன். இந்தாருங்கோ, நான் பிரியத்தோடு கொடுக்கிறதை தடை சொல்லாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும். சர்க்கார் இனாமும் சீக்கிரம் வரும்" என்று ஏதோ கையில் வைத்துக்கொண்டு நீட்டினார். நான் அதை வாங்க மறுத்தேன். அவர் விடவில்லை. வாங்கிக் கொள்ள சொல்லும்படி என் கணவரை வேண்டினார். என் கணவரும் வாங்கிக் கொள்ள சொன்னார். நான் வாங்கிக் கொள்ள இசைந்து அதை அவரிடமே கொடுத்து விடுங்கள் என்று என் கணவரை சுட்டிக்காட்டினேன். இன்ஸ்பெக்டர் நரசிங்கராவ் என் கையில்தான் அதை தர வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார். கடைசியாக வாங்கிக் கொண்டேன். அதில் 50 ரூபாய் இருந்தது. 50 ரூபாய் என்பது அந்த காலத்தில் பெரிய தொகை. பிறகு இன்ஸ்பெக்டர் கண்ணத்வாரத்தையும் மற்ற இடங்களையும் பார்வையிட்டு வேண்டிய தகவல்களை குறித்து கொண்டு போய்விட்டார். 1 மாதம் சென்று எனக்கு 100 ரூபாய் ரொக்க வெகுமதியும் என் கணவருக்கு முதல் கிரேட் ஏட்டு வேலைக்கு உத்தியோக உயர்வு உத்தரவும் வந்தன.
எனக்கு இன்ஸ்பெக்டர் தந்த 50 ரூபாயையும் சர்க்காரிடமிருந்து வந்த 100 ரூபாயையும் அப்படியே சாமி பணம் என்று பத்திரப்படுத்தி வைத்திருந்து அடுத்த பங்குனி மாதம் சில பந்துக்களையும் கூட்டிக் கொண்டு குடும்பத்தோடு பழனிக்கு போய் 10 நாள் இருந்து தரிசனம் செய்துவிட்டு வந்தோம். இத்துடன் நாமக்கல் கவிஞரின் சங்கிலி குறவன் சிறுகதை முடிவுற்றது. இக்கதையை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.